இன்னைக்கு இந்த விஜய் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல, உங்ககிட்ட நீதி கேட்டும் வந்திருக்கிற. ஆக்சுவலா உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ணா? தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது என்னங்க நியாயம்? இந்த விஜய் உண்மையானவன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எதிரா சதி செய்யறது யாரு, நமக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறது யாரு, நமக்கு எதிரா பழி போடுறது யாரு, யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால என்னோட சொந்தங்களாகிய உங்ககிட்ட வந்து நான் நீதி கேட்காம வேற யாருக்கிட்ட தான் போய் கேட்பேன்?